இந்த ஓவியம் பிக்காசோ அவர்களால் வரையப்பட்டது 1958ஆம் ஆண்டு. நச்சீர் மோஹாலா தெத்து தொகோ என்று அழைக்கப்படுகிறது. எருமை மாட்டின் தலை என்று கூட சொல்லலாம். அதில் எருமை மாட்டின் தலை இருக்கிறது. இயற்கை என்ற ஒரு வடிவத்தில் இந்த ஓவியம் வரையப்பட்டிருக்கிறது. இந்த ஓவிய கண்காட்சி சாலையில் பிக்காசோடைய ஓவியம் மட்டுமல்லாமல் பிலிப் கிஸ்டனுடைய ஓவியமும் நிறைய வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்று தான் இதுவும் ஒரு ஆயில் பெயிண்டிங் தான். 1979ஆம் ஆண்டு வரையப்பட்டிருக்கு இந்த ஓவியம். லார்ஜ் ப்ரஷ் என்று சொல்லப்படுகிறது. மிகப்பெரிய ப்ரஷ் என்று சொல்லப்படுகிறது. பெயிண்டிங் செய்கிற ப்ரஷ் என்று அழைக்கப்படுகிறது இந்த ஓவியத்துக்கு. அவருடைய சைனும் இங்கே வைக்கப்பட்டிருக்குது. பிலிப் கிஸ்டன் என்ற சைனும் இதில் வைக்கப்பட்டிருக்குது. இந்த ஓவியமும் பிலிப் கிஸ்டன் அவரால் வரையப்பட்டிருக்குது. டவுன் என்று இதுக்கு அழைக்கப்படுது இந்த ஓவியத்துக்கு. பிலிப் கிஸ்டனுடைய ஓவியம் எல்லாமே ஆங்கில மொழியில் தான் டைட்டிலிடப்பட்டிருக்கிறது. பிக்காசோனுடைய ஓவியங்கள் மட்டும் பிரெஞ்சு மொழியில் டைட்டிலிடப்பட்டிருக்கிறது. இதுவும் ஒரு ஆயில் பெயிண்ட் தான். 1975ஆம் ஆண்டு இந்த ஓவியம் வரையப்பட்டிருக்குது பிலிப் கிஸ்டன் அவரால். இதுவும் ஒரு எண்ணெய் பெயிண்டிங் தான். ஸ்டூடியோ லேண்ட்ஷேப் என்று இந்த ஓவியத்துக்கு பெயரிடப்பட்டிருக்கிறது. 1978ஆம் ஆண்டு எண்ணெய் பெயிண்டிங்காக வரையப்பட்டிருக்கிற இந்த ஓவியத்துக்கு மர்ச்சியர் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. மாவீரர்கள் என்று கூட சொல்லலாம் தமிழ் மொழியில். இதுவும் பிலிப் கிஸ்டன் அவர்களால் வரையப்பட்டிருக்குது. நிறைய அம்புகள் ஒரு பெட்டியை துளைப்பது போல மாவீரர்கள் என்ற ஒரு பெயரிட்டு வரையப்பட்டிருக்கு இந்த ஓவியம். முதலாவது தளம் முழுவதுமே பிலிப் கிஸ்டன் அவர்களுடைய ஓவியங்கள் தான் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. 1977ஆம் ஆண்டு வரையப்பட்ட இந்த ஓவியம் பிளாக் சி என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. இதுவும் ஒரு எண்ணெய் பெயிண்டிங் தான். கருப்பு கடல். இந்த ஓவியம் பிலிப் கிஸ்டன் அவர்களால் 1977ஆம் ஆண்டு வரையப்பட்டிருக்குது. எண்ணெய் பெயிண்டிங். த ஸ்ட்ரீட் என்று இதற்கு பெயரிடப்பட்டிருக்கிறது. வீதிகள் என்று கூட சொல்லலாம், அல்லது வீதி என்றும் சொல்லலாம். அதிகமாக 1977ஆம் ஆண்டு பிலிப் கிஸ்டன் அவர்கள் நிறைய ஓவியங்களை வரைஞ்சிருக்கிறார். பிலிப் கிஸ்டன் அவர்களால் 1979ஆம் ஆண்டு வரையப்பட்ட இந்த ஓவியம் ஈஸ்ட் ஹோக்கர்தீஸ் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதர் இறக்கும் தருணத்தில், அதாவது இறந்து கொண்டிருக்கும் தருணத்தில் என்று சொல்லப்படுது. பிலிப் கிஸ்டன் அவர்களால் 1937ஆம் ஆண்டு வரையப்பட்ட பொம்பார்துமோ என்ற ஓவியம் தான் இது. இப்படியாக நிறைய ஓவியங்கள் பிலிப் கிஸ்டன் அவர்களால் வரையப்பட்டிருக்குது.